தனுஷோட கரை அப்படிங்கிற படம் கண்டிப்பா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம், கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இயக்குனரான மாரி செல்வராஜ் அவர்கள். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரை அப்படிங்கிற படத்தை இப்பதான் நான் பார்த்து முடிச்சேன். இது வந்து திரையில ஒரு விறுவிறுப்பையும், திரையில வந்து நம்ம பார்க்கும்போதே வந்து உடல் சிலிர்ப்பையும் வந்து கொடுக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்திருந்தோம், அதாவது நேத்து தான் பார்த்திருந்தோம். ஜித்து முண்டா அப்படிங்கிறவர் வந்து அவனுடைய அக்காவினுடைய உடலை வந்து தோன்றி எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் காமிச்சிருப்பாரு. அதாவது வந்து என்னுடைய அக்கா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விரக்தியில வந்து திரும்பவும் பேங்க் சொன்னா ஏத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கறதுனால அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு வாங்க, அப்பதான் அவங்களுடைய 20,000 ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பேங்க் சைட்ல இருந்து. ஸோ இதுல விரக்தி அடைஞ்ச ஜித்து முண்டா என்ன பண்ணாருன்னா, அவங்கள தூக்கிட்டு வந்துட்டு அந்த பேங்க்கு கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. ஸோ ஒரு இறந்த உடலை வந்து தோன்றி எடுத்து கொண்டுட்டு வராரு அப்படின்னா அவருக்குள்ள எவ்வளவு விரக்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த நியூஸ்ல பார்த்திருப்போம். ஸோ இந்த நியூஸை அடிப்படையா வச்சு மாரி செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஜித்து முண்டா அப்படிங்கிற பர்சனை வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்து தனுஷ் அவர்களா காமிச்சதுக்கு வந்து அந்த மனசை வந்து உசுப்பிருச்சு. ஸோ கரை சாமியா நான் தனுஷை வந்து பார்க்குறேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எழுதினதுக்கு வந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் தனுஷ்க்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ். இந்த படம் வந்து கண்டிப்பாக தியேட்டர்களில் கொண்டாடப்படும் அப்படின்னே முடிச்சிருக்காரு இந்த கூற்றை. ஸோ இந்த விஷயம் வந்து அந்த படத்துக்கு இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக அமையும்னு நினைக்கலாம். இந்த படம் இன்னுமே வந்து இந்த வாழ்த்துக்கள்னாலேயே வந்து நிறைய விஷயங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இன்னும் நல்லாவே ஓடும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் சரி, தனுஷனுடைய தயாரிப்பு நிறுவனமும் சரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.